இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புது மாப்பிள்ளனா என் தங்கச்சி கூட ஜோடியா இருக்காம இப்படி தனியா சுத்திட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வேணும்னா நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம். இனிமே என் தங்கச்சி கூட எப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இது அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை. என்னங்க சொல்றீங்க? ஆமா, என் தங்கச்சி உங்க மேல உயிரே வச்சிருக்கா. உங்களை பார்த்த நாள்ல இருந்து உங்க மேல அவ பைத்தியமா இருக்கா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவ சாமி கிட்ட வேண்டாத நாளே இல்ல. அவ உங்க மேல வச்சிருந்த லவ்வ பார்த்துதான் நானே இந்த கல்யாணத்துக்கு விட்டு கொடுத்துட்டேன். நிஜமாங்க. ஏன் உங்களை அவ லவ் பண்றது உங்களுக்கு தெரியாதா? வெண்ணிலா என்ன லவ் பண்ணாங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அவ உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு நீங்களே பாருங்க. இந்தாங்க பாருங்க. இதெல்லாம் உங்களோட தானே? ஆமா. உங்க ஞாபகமா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கா. இது மட்டும் இல்ல, உங்களை எப்பெல்லாம் பார்த்து பேசிட்டு வராலும் அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்காம உங்களை பத்தியே பேசி புலம்பிட்டே இருப்பா. அவ உங்களை நினைக்காத நாளே இல்ல. உங்களை அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ உங்க மேல அவ்வளோ லவ் வச்சிருக்கா. உங்களை குழந்தை மாதிரியே தாங்குவா. அவளுக்கு அதிகபட்ச ஆசையே இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் தான், உங்களுக்கு மனைவி ஆகணும் தான். உங்க கூட அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழணுங்கிறது தான். அவ ரொம்ப நல்லவங்க. உங்களை சந்தோஷமா பாத்துக்க அவளால மட்டும்தான் முடியும். நீங்களும் அவளை சந்தோஷமா பத்திரமா பாத்துக்கோங்க. அப்போ வெண்ணிலா ஆரம்பத்துல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்களா? அதனாலதான் இந்த கல்யாணத்தை நடத்தலையே. மனசுல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு கல்யாணத்தை நடத்த சொன்னதுக்கு சரின்னு சொன்னாங்க?